வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு புதுச்சேரியில் நடந்த பந்த் போராட்டம். பஸ், ஆட்டோக்கள் இயங்கவில்லை. சிறுமி கொலை விவகாரம் நீதி கேட்டு அதிமுக இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டம். சிறுமி கொலை குற்றவாளிகளுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல், நீதிபதி உத்தரவு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சிறுமி உயிரிழப்பிற்கு நீதி கோரி இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்றும் அதிமுக சார்பில் நடைபெற்ற பந்த் போராட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த சிறுமியின் உயிரிழப்பிற்கு நீதி வேண்டியும், சிறுமி உயிரிழப்பிற்கு தார்மீக பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக கோரியும், சிறுமி உயிரிழப்பிற்கு காரணமான குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த கோரியும் இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்றும் அதிமுக சார்பில் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பந்த் போராட்டம் தொடங்கி நடைபெற்றது. முழு அடைப்பு போராட்டம் காரணமாக கடைகள் அடைக்கப்பட்டன. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் முற்றிலுமாக இயக்கப்படவில்லை. இதன் காரணமாக பயணிகள் சிரமத்துக்கு ஆளாகினர். பந்த் போராட்டத்தை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இதனிடையே பேருந்துகள் இயங்காததால் கடலூர் மற்றும் விழுப்புரம் செல்லும் கல்லூரி பேருந்துகளில் பயணிகளை போலீசார் அனுப்பி வைத்தனர். மேலும் அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போல செயல்பட்டது. மாணவர்கள் அச்சமின்றி தேர்வு எழுதினர். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பந்த் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்து அண்ணா சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும், சிறுமியின் மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும், இச்சம்பவத்திற்கு காரணமாக உள்ள கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி புதுச்சேரி முழுவதும் இன்று அதிமுக மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் பந்த் போராட்டம் நடைபெற்றது. பந்த் போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் கடைகள் அடைக்கப்பட்டு பேருந்துகள் இயங்கவில்லை. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்து அதிமுகவினர் அண்ணா சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். போதை விற்பனை தடுக்காத புதுச்சேரி அரசை கண்டிக்கிறோம். தொடரும் அதிமுக போராட்டம் தொடரும்.
புதுச்சேரி சிறுமி கொலையில் கைது செய்யப்பட்ட இருவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி இளவரசன் உத்தரவிட்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த 9 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கருணா, விவேகானந்தா ஆகிய இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவர்கள் மீது போக்சோ உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து இருவரையும் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைகள் முடித்த போலீசார் நேரடியாக காலாப்பட்டு மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர். அங்கு நீதிபதி இளவரசன் சிறை வளாகத்திற்கு சென்று கொலையாளிகளை பார்வையிட்டு அவர்களை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு நீதி வேண்டி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி வேண்டியும் புதுச்சேரி முழுவதும் இன்று பந்த் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி வேண்டியும் கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க தவறிய புதுச்சேரி அரசை கண்டித்து இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள், மகளிர் அமைப்பினர், திருநங்கைகள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் திடீரென ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது ஆளுநர் மாளிகை அருகே உள்ள தலைமை தபால் நிலையம் அருகே அவர்களை போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். அப்போது போராட்டக்காரர்கள் அந்த தடுப்புகளை மீறி ஆளுநர் மாளிகை நோக்கி சென்றனர். அப்போது அவர்களை தடுக்க முயன்ற போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் அமைச்சர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் குற்றவாளிகளின் உருவப்படத்தையே தீயிட்டு கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி முழுவதிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இன்று புதுச்சேரி முழுவதும் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு பந்த் போராட்டமானது நடந்தது. இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மாநில தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் கலால் துறையின் கேட்டை இழுத்து பூட்டினர். தொடர்ந்து சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இருவரின் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி அரசு துறைகளில் பணிபுரியும் பெண் அலுவலர்கள் வாக்காளர் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுமாறு தேர்தல் துறை அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் அரசு செயலர் முத்தம்மா தலைமையில் தலைமைச் செயலகத்தில் பணிபுரியும் அனைத்து பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வாக்காளர் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் ஆஷிஷ் மாதேவ் ராவ் மோரா, அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவம் காரைக்காலில் அதிமுக சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம். புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலத்தில் போதை நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் MV ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கடையடைப்பு போராட்டத்தில் காரைக்கால், திருப்பட்டினம், நிரவி, கோட்டுச்சேரி, நெடுங்காடு, திருநள்ளாறு உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து ஏராளமான கடைகள் அடைக்கப்பட்டன. வணிக வளாகங்கள், வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டன. மதுபான கடைகளும் இன்று திறக்கப்படவில்லை. காரைக்காலில் புகழ்பெற்ற தர்கா மார்க்கெட் மற்றும் நேரு மார்க்கெட் உள்ளிட்டவையும் இன்று இயங்கவில்லை. இன்று மீன் விற்பனையும் நடைபெறவில்லை. இந்த போராட்டத்தின் காரணமாக தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்கவில்லை. இந்த பந்த் காரணமாக காரைக்கால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வர்த்தகர்களும் பொதுமக்களும் முழு ஆதரவு அளித்தனர். விஸ்வரூபம் எடுக்கும் புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவம். காரைக்காலில் அரசு கல்லூரி மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் பேரணி. நீதி கிடைக்கும் வரை தொடர் போராட்டங்களை நடத்த உள்ளதாக எச்சரிக்கை. புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலத்தில் போதை நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் ஒரு பகுதியாக காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள், பெண்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கல்லூரியில் இருந்து பேருந்து நிலையம் வரை பேரணியாக வந்து தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். பேரணியின் போது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரியும் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பேரணி பேருந்து நிலையத்தை வந்தடைந்ததும் அங்கு அமர்ந்து முழக்கமிட்ட மாணவர்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தினர். இருக்கக்கூடிய கல்லூரிகள் நம்ம போய் ஆய்வு பண்றோம். இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லா மாணவர்களும் இந்த இடத்துல கண்காணிக்கிறீங்க.
நான் இந்த போராட்டம் வந்து இந்த ஒரு பொண்ணுக்காக நான் சொல்லல. இது வந்து திருப்பி இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். இது ஒரு வாட்டி ஒண்ணு நடக்கல, இது எத்தனை வாட்டி நடக்குது. அதுக்கு சரியான தீர்ப்பு சட்டங்கள் வரைக்கும் வந்ததில்லை. அப்புறம் எதுக்கு படிச்சு ஒரு சட்டத்துல போய் எதுக்கு உட்காந்துருக்காங்க? நாங்களாம் ஓட்டு போட்டு எதுக்காக அவங்களை செலக்ட் பண்ணணும்? காசு கொடுத்து வாங்கி எடுத்தா அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த வழியோட இறந்து போன வழி. அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு ஈஸியா முடிச்சுவாங்க, அவங்களுக்கு தெரியாது அந்த வழி. புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவம். காரைக்காலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலத்தில் போதை நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலம் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏவி சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் காவல்துறையை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரியும் மாநிலம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் போராட்டக்காரர்கள் கண்டன உரையாற்றினர். போராட்டத்தின் இறுதியில் இறந்த சிறுமியின் திருவுருவப் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியதோடு 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவம். காரைக்காலில் இந்தியா கூட்டணி சார்பில் மறியல் போராட்டம். புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலத்தில் போதை நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த ஏராளமானோர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் காவல்துறையை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரியும் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்கவும் வலியுறுத்தப்பட்டது. மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு புதுச்சேரியில் நடந்த பந்த் போராட்டம். பஸ், ஆட்டோக்கள் இயங்கவில்லை. சிறுமி கொலை விவகாரம். நீதி கேட்டு அதிமுக, இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டம். சிறுமி கொலை குற்றவாளிகளுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். நீதிபதி உத்தரவு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.